ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம யூடியூப் சேனலுக்கான அந்த இன்கம் எடுக்கிறோம்ல, அதுக்கு கண்டிப்பாக நம்ம பேங்க் அக்கௌண்ட் கொடுக்கணும். ஒரு 5 பெஸ்ட்டான பேங்க் அக்கௌண்ட் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். ஏன்னா நம்ம யூடியூப் சேனல் ரன் பண்ணுறோன்னா நம்மளுக்கு அதில் வர இன்கம்மை நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கு தான் அனுப்புவாங்க. அதுக்கு யூடியூப் சேனல் அவங்க கொடுக்குற அந்த இன்கம் வந்து நமக்கு வெளிநாட்டிலேருந்து வர பணம். ஸோ அந்த வெளிநாட்டு பணத்தை நம்ம நாட்டில் எடுக்கிறதுக்கான ஒரு பெஸ்ட்டான பேங்க்ஸ், பொதுவாக எல்லா பேங்க்குமே பெஸ்ட்டான பேங்க்ஸ் தான். அதில் ரொம்ப குறிப்பிட்ட ஒரு 5 பெஸ்ட்டான பேங்க்ஸ் என்ன, அதுலேயும் கவர்மெண்ட் பேங்க்னா இன்னும் ஸ்பெஷல் சிறப்பு தான். ஓகேங்களா? ஆனால் ஒரு 5 பேங்க்ஸ் நல்ல பெனிஃபிட், அது என்னென்னங்கிறத இந்த வீடியோவில் சொல்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி மறக்காமல் ஆளுங்கிறத செட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் இந்த மாதிரி யூடியூப் ரிலேட்டடான யூஸ்ஃபுல்லான டிப்ஸு, யூடியூப் அஃபீஷியல் அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ வாங்க அந்த 5 பேங்க் என்னன்னு பார்த்துடலாம். ஸோ நான் அப்படியே ஆர்டர் 5, 4, 3, 2ன்னு வரேன். ஏன்னா இந்த பேங்க் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாம், கண்டிப்பாக நீங்கள் மானிட்டைஸ் ஆகிடுவீங்க. மானிட்டைஸ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் கொடுக்கக்கூடிய பேங்க் இதில் என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கமிஷன் அங்கே இருக்கிற யூடியூப்லேருந்து நமக்கு அனுப்புகிற பணம் நம்ம இங்கேருந்து நம்ம ஊர் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு எடுக்கிறப்போ ஒவ்வொரு பேங்க்கும் ஒரு குறிப்பிட்ட கமிஷன் அமௌண்ட் எடுப்பாங்க, ஒரு சர்வீஸ் சார்ஜ் மாதிரி. ஓகேங்களா? அது பேஸில் தான் இந்த ஒரு ஆர்டரை நான் எடுத்திருக்கேன். இதில் ஒரே ஒரு பேங்க், அதுதான் டாப் 1ல் இருக்குது. அந்த பேங்க் வந்து ஒரு மோஸ்ட்டாக 99% எந்த ஒரு சர்வீஸ் சார்ஜுமே வாங்குறதில்ல. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு பேங்க். ஓகேங்களா? ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அது என்ன பேங்க்குன்னு சொல்லலாம். இப்போ 5வது இடத்துல என்ன பேங்க் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் பேங்க். ஓகேங்களா? ஸோ இந்தியன் பேங்க் நான் எழுதி வச்சுருக்கேன். இந்தியன் பேங்க் வந்து இந்த கூகுள் ஆட்ஸ் வெரிஃபை பண்ண அந்த ரெவன்யூ எல்லாமே ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே நமக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டு இருக்குது. இதோடைய டிரான்சாக்ஷன் ஃபீஸ் வந்து ஒரு மேக்ஸிமம் ஒரு 5 ரூபா 10 ரூபாயிலிருந்தே பிடிப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 4வது இடத்துல வந்து யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது, இதுலேயும் கமிஷன் வந்து 5 ரூபாயிலேருந்து 7 ரூபா வரைக்குமே பிடிப்பேன் அப்படின்ட்டு இருக்காங்க. 3வது வந்து கனரா பேங்க்கு. ஸோ யூபிஐ, இந்த டெபிட் கார்டு, இது மூலிமா குவிக் டிரான்சாக்ஷன் சப்போர்ட் இருக்குது அப்படின்ட்டு இருக்காங்க. இதுலேயும் லோ சார்ஜ் தான், ஒரு 0 ருபீஸ்லேருந்து ஒரு 5 ருபீஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்போ ஆவரேஜாக ஒரு 3 ரூபா 4 ரூபா வரைக்குமே பிடிப்பாங்க. அது எவ்வளோக்குன்னு கணக்கு எனக்கு சரியாக தெரில, ஆனால் இவ்வளோ பிடிப்பேன்னு மட்டும் அவங்களோட இதில் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து 2வது பேங்க் ஆஃப் பரோடா. ஸோ நிறைய பேத்துக்கு இந்த பேங்க் தெரியும். இதில் வந்து ஃபாஸ்ட் நெட் பேங்கிங் யூபிஐ சப்போர்ட் இருக்குது அப்படின்ட்டு இருக்காங்க. கமிஷன் வந்து நோ, அதாவது யூபிஐ டிரான்சாக்ஷனுக்கு நோ கமிஷன். நெட் பேங்கிங் யூஸ் பண்ணுறீங்கன்னா ஒரு 5 ரூபா வரைக்குமே நீங்கள் இதில் கமிஷன் எடுப்போம் அப்படின்ட்டு இருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இடத்துல ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா எஸ்பிஐ அக்கௌண்ட் மோஸ்ட்டாக எல்லாருக்குமே தெரியும். குறிப்பாக இந்த பேங்க் அக்கௌண்ட் வந்து கவர்மெண்ட் பேங்க்கு. பொதுவாகவே எந்த கவர்மெண்ட் பேங்காக இருந்தாலும் சரி, அந்த கவர்மெண்ட் பேங்க்கை நீங்கள் கொடுக்குறப்ப இன்னும் கொஞ்சம் சூப்பர். ஓகேங்களா? ஒரு சில ப்ராப்ளம்லாம் வராதுன்னு வச்சுக்கோங்களேன். ப்ரைவேட் பேங்க்கை விட கவர்மெண்ட் பேங்க் கொஞ்சம் பெஸ்ட்டு அப்படிங்களாம். ஃபாஸ்டஸ்ட் செட்டில்மெண்ட், இந்த கூகுள் வழியாக வர ரெவன்யூ 99% உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு ஃபாஸ்ட்டாக செட்டில் பண்ணிடுவாங்க. குறிப்பாக இந்த ஸ்டேட் பேங்க்கு. கமிஷன் வந்து எந்த ஒரு இடத்துலையுமே 0 கமிஷன். மேபி ஒரு சில நேரங்களில் மட்டும் சர்வீஸ் சார்ஜ் பிடிக்கலாம், ஆனால் மோஸ்ட்டாக எந்த ஒரு சர்வீஸ் சார்ஜும் இல்லைங்கிற மாதிரி தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக யூடியூபர்களுக்கு இந்த யூடியூப் சேனல், இந்த ஆன்லைன் ஏர்னிங்ஸு, பிளாக் எழுதி அது மூலிமா வர ரெவன்யூ, இந்த ஆட்சன்ஸ் ரெவன்யூ எல்லாத்துக்குமே பெஸ்ட்டான பேங்க்குன்னு பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ அக்கௌண்ட். அதை தவிர்த்து நான் சொன்ன இந்த 5மே பெஸ்ட்டு தான். இன்னும் பெஸ்ட்டாக ஆல் கவர்மெண்ட் பேங்க்ஸ்ன்னு சொல்லலாம், அதாவது கவர்மெண்ட் பேங்க்ஸ் எல்லாமே பெஸ்ட்டுன்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு யூடியூப் சேனலுக்கான பெஸ்ட்டான பேங்க் அக்கௌண்ட் எது, உங்கள் ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டில் எந்த பேங்க் அக்கௌண்ட் செட் பண்ணலாம், எந்த பேங்க் அக்கௌண்ட் சரியாக இருக்கும் அப்படிங்கிறத தெளிவாக உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். யூடியூப் ரிலேட்டடாக இந்த மாதிரி வேறு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க. ஸோ அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம்.